என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கோபம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். எண்ணாகமம் 11:33. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டதையும் கர்த்தர் அவர்களை தண்டித்ததையும் பல இடங்களில் வாசிக்கிறோம். கோராகும் அவனை சேர்ந்தவர்களும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று அனாவசியமாக குற்றம் சாட்டிய சமயத்தில் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. வசனம் 32. மிரியாம் மோசேக்கு விரோதமாக பேசியதால் குஷ்டரோகி ஆனாள். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது இறைச்சி இல்லாததற்காக முறுமுறுத்தார்கள். அவர்கள் அழுததால் கர்த்தருக்கு கோபம் உண்டது. ஆனாலும் கர்த்தர், பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்கள், இறைச்சி உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள் என்று சொல்லும்படி மோசேயிடம் கூறினார். அப்போது மோசே, 6,00,000 பேர் இருக்கிறீர்களே, ஆடு மாடுகளை அடித்தாலும் போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் போதுமா என்று வியக்கிறார். கர்த்தர் மோசேயிடம், கர்த்தருடைய கை குறுகியதா இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தர் சொன்னபடி மக்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால் அவரிடமிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இருபுறமும் ஒரு நாள் பயண தூரம் மட்டும் 2 முழு உயரத்துக்கு விழச் செய்தது. மக்கள் எழும்பி காடைகளை சேர்த்து உண்ணத் தொடங்கினர். அவர்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் மூண்டு அவர் மக்களை பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்கள் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டனர். இந்த பெருந்தண்டனைக்கு மக்கள் அழுது முறுமுறுத்தது ஒரு காரணம். மேலும் கர்த்தர் சொன்னபடி பரிசுத்தம் பண்ணி கொள்ளாததும் கூட ஒரு காரணம். கர்த்தரிடத்தில் அழுது முரட்டாட்டம் பண்ணாமல் பணிவுடன் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. கர்த்தரிடத்தில் அழுது முரட்டாட்டம் பண்ணாமல் பணிவுடன் கேட்டு பெற்றுக்கொள்ளலாமே. தீர்மானம். கர்த்தர் எரிச்சலுள்ள தேவன். அவருக்கு பயந்து பக்தியுடன் நடந்து கொள்வேன். கர்த்தருடைய விருப்பத்திற்கு அல்லது சித்தத்துக்கு மாறாய் இச்சிக்க மாட்டேன்.